எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். நம்மளோட வாழ்க்கையில தடைகளை தாண்டி எப்படி நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சலாம் அப்படின்னுள்ளதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு 5 சிறுவர்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஆடு மேய்க்கிறதுக்காக போகிறாங்க. ஆடு மேய்க்கிறதுக்காக போகிற நேரம் காட்டு பகுதிக்கு உள்ளாடியும் போகிறாங்க. எங்கெங்க புற்கள் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்காக அவங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டதுக்கு அப்புறமா அந்த 5 சிறுவர்களும் சேர்ந்து விளையாடுவது டெய்லி அவங்களோட வழக்கமா இருக்குது. காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் ஏறி குதிச்சு விளையாடுகிறது, ஒளிச்சிருந்து விளையாடுகிறது, இது மாதிரி பலவிதமான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறது உண்டு. ஒரு நாள் திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுறாங்க. போலீஸா ஒருத்தர் இருப்பாரு, வேற 4 சிறுவர்களும் திருடர்களா இருப்பாங்க. அந்த 4 சிறுவர்களும் ஒவ்வொரு இடத்துல ஒளிந்து கொள்ளணும். ஒவ்வொரு சிறுவர்களும் ஒவ்வொரு மரத்துல ஏறி ஒளிக்கிறாங்க. ஒரே ஒரு சிறுவன் மட்டும் தரைப்பகுதியில ஓடிக்கிட்டே இருக்கிறான். தவறி ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறான். அந்த பெரிய பள்ளம் யானைகளை பிடிக்கிறதுக்காக தோண்டப்பட்ட ஒரு பள்ளம். ரொம்ப அகலமான ஆழமான பள்ளம். அதுக்கு உள்ளாடி யாரு விழுந்தாலும் வெளியே வருகிறதுன்னு சொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு பெரியவங்களோட உதவி வேணும். சிறுவன் பள்ளத்துல விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி ஃபீல் பண்றான் அப்படின்னா, நம்ம இந்த பள்ளத்துல இருந்தா கண்டிப்பா நம்மளோட நண்பரால கண்டுபிடிக்க முடியாது, நான் தான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்துக்குள்ளாடியே இருக்கிறான். பல மணி நேரம் ஆகுது. இருந்த பிறகும் யாருமே இவனை கண்டுபிடிக்கல. சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் முயற்சி செய்கிற நேரம் அவனால போக முடியல. ஏன்னா ரொம்ப பெரிய ஆழமான அகலமான பள்ளம் அது. இந்த சிறுவன் உதவிக்காக நண்பர்களை கூப்பிடுகிறான். ஆனா மற்ற நண்பர்கள் எல்லாம் இந்த சிறுவனை காணல அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு திசைகளா போய் தேடுறாங்க. சிறுவர்கள் பயந்தது என்ன அப்படின்னா, ஏதாவது மிருகங்கள்னால தன்னோட நண்பருக்கு தீங்கு நடந்திருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு சிறுவன் மட்டும் எங்கோ ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பள்ளத்து பக்கத்துல கேட்குற நேரம் தன்னோட நண்பரோட குரல் கேட்கிறத பார்க்குறான். சின்ன ஒரு மெல்லிய சத்தம் தான் கேட்குது. இதுல இருந்தே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க மிகப்பெரிய ஆழமான பள்ளம் அப்படின்னு. பள்ளத்துல இருந்த சிறுவனை பார்த்த அந்த சிறுவன் ஓடி போய் வேற நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு வருகிறான். எல்லா நண்பர்களும் அந்த பள்ளத்தோட வெளிப்பகுதியில சுத்தி நிக்கிறாங்க. சுத்தி நின்று கூப்பிடுகிறாங்க, வெளியே வா வெளியே வா அப்படின்னு. இந்த சிறுவன் நல்ல முயற்சி பண்றான், இவனால முடியல. அந்த 4 நண்பர்கள்ல 3 பேர் சொல்றாங்க, இது மிக ஆழமான பள்ளம், இதுக்கு உள்ளாடி விழுந்தவங்க யாருமே உயிரோட வர முடியாது. நம்ம உதவிக்காக யாரையாவது ஊர்ல போய் கூப்பிட்டா கூட மறுநாள் காலை தான் வர முடியும். அப்படியே வருகிற நேரம் இவன் உயிரோட இருக்கிறது சந்தேகம். ஏன்னா வேற காட்டு மிருகங்கள் இவனை அடிச்சு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 3 பேர் சொல்றாங்க. ஒரே ஒரு நண்பன் மட்டும் சொல்றான், நீ வா வெளியே வா அப்படின்னு கையை இது மாதிரி வச்சு வா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த பள்ளத்துல இருக்கிற பையன் மேல பாக்குற நேரம் முகங்கள் எதுவுமே அவனுக்கு தெளிவா தெரியல. ஒரு நிழல் உருவம் போல தெரியுது. கைகளை மேலே உயர்த்தி வா வா அப்படின்னு கூப்பிடுகிறது தான் இந்த பையனுக்கு தெரியுது. இந்த பையன் நல்லா ஏறி ஏறி பாக்குறான், இவனால எதுவுமே முடியல. கயிறோ எதுவுமே கிடையாது. 4 நண்பர்கள்ல ஒரே ஒரு நண்பன் தான் எப்போதுமே மேலவா மேலவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா 3 நண்பர்கள் தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கையை இப்படி காட்டி காட்டி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ என் நண்பரை இழக்க போறோமே, ஒன்னால இதுல இருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா பள்ளத்துக்கு உள்ளாடி இருக்கிற பையனுக்கு யாரு அழுறா யாரு சிரிக்கிறா எதுவுமே தெரியாது. அந்த கை அசைவு மட்டுமே அவனுக்கு தெரியுது. இந்த பையன் நினைக்கிறான், நம்மளோட நண்பர்கள் நம்மளை கூப்பிடுகிறாங்க, நம்மளால முடியும், நம்ம எப்படியாவது இந்த பள்ளத்துல இருந்து வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரிய அகலமான பள்ளத்துல அவன் நேரடியா ஏறி பார்க்குறான். பாதி தூரம் போன அப்புறமா திரும்பவும் கீழே விழுகிறான். இது பல முறை நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் நிதானமா யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு அந்த பள்ளத்தை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கிறான். வேகமா ஓடி ஓடி
நிற்காம ஓடுகிறான். தரைப்பகுதியில ஓடிக்கிட்டு இருந்த பையன் அந்த ஓட்டத்தை மேல் பகுதி கொண்டு வருகிறான். அதே மாதிரி சுத்தி சுத்தி ஓடி ஓடி வேகமா ஓடி ஓடி அப்படியே மேல வந்துடுறான். இந்த நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பள்ளத்துல அவன் நேரடியா ஏற முயற்சி செஞ்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனோட முயற்சி மொத்தமா வீணாகி இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அந்த பையன் சுத்தி சுத்தி ஓடி ஓடி கொஞ்சம் கொஞ்சமா மேல வேகமா நிற்காம ஓடி மேல வந்துட்டான். இந்த முயற்சி அவனுக்கு வெற்றியை கொடுத்துச்சு. இந்த கதையில உள்ள கருத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வாழ்க்கையில ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்கிற நேரம், முன்னேறுகிற நேரம், நம்ம சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கிற நேரம், இல்லை பெரிய தோல்விகளை சந்திக்கிற நேரம், உன்னால ஒண்ணுமே முடியாது, உன் லைஃபே முடிஞ்சு அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் இல்லை ஒரு சிலர் அவங்க மட்டும் சொல்லுவாங்க, நீ முயற்சி பண்ணு, உன்னால முடியும், நீ செஞ்சு பாரு, நீ கண்டிப்பா இந்த காரியத்துல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம எந்த வார்த்தையை நமக்கு உள்ளாடி எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னால முடியும் அப்படின்னு சப்போர்ட் கொடுக்குறவங்க ஒருத்தரா இருந்தாலும் அவங்களோட வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளோட முயற்சியில தீவிரமா இறங்குறோமா, இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் முடியாதுன்னு நம்மள சொல்றாங்க, நம்மளால முடியாதோ நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போகிறவங்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே யோசிச்சு பார்க்கணும். எப்போதுமே முயற்சியும் வேணும், அதே சமயம் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் வேணும். பள்ளத்துல விழுந்த பையனுக்கு முயற்சி இருந்துச்சு, அவன் செஞ்ச முதல் முயற்சி தோல்வியை கொடுத்துச்சு. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இரண்டாவது முறையா எடுத்த முயற்சி அவனுக்கு வெற்றியை கொடுத்துச்சு. இது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிதானமா யோசிங்க, கண்டிப்பா நமக்கு சரியான வழி வாழ்க்கையில தெரியும். ஆத்திரம் கோபத்துல எடுக்கிற முயற்சியும் சரி முடிவுகளும் சரி கண்டிப்பா சரியா இருக்காது. எப்போதுமே நிதானமா பொறுமையா சிந்திச்சு எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். நீங்களும் அதே மாதிரி நிதானமா சிந்திச்சு முடிவெடுத்து பாருங்க, வெற்றி உங்களுடையதான் இருக்கும்.